டிசம்பர் 30ஆம் தேதி ஹரியானால கல்யாணமான ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி நடு ரோட்ல போட்டு போயிருக்கானுங்க. இது எங்க நடந்திருக்குன்னா ஹரியானால இருக்க ஃபரிதாபாத்ல தான் நடந்திருக்கு. அந்த பெண்மணிக்கு வயசு பாத்தீங்கன்னா 25ஆவது. இவங்க ஒரு 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருந்திருக்காங்க. இவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட பிரிஞ்சு குழந்தைங்களோட இவங்களுடைய அம்மா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. டிசம்பர் 29 இவங்களுக்கும் இவங்களுடைய அம்மாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்க இவங்களுடைய வீட்ல இருந்து கரெக்டா நைட்டு 8:30 மணிக்கு கிளம்பி இவங்களுடைய தோழி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12:30 மணிக்கு அவங்க வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. இவங்க அங்க இருந்து கிளம்பி கல்யாணபுரி மெட்ரோ சோக்குக்கு வந்து போறாங்க. அப்போ ஒரு கார் வந்திருக்கு. அந்த கார்ல இருந்த 2 நபர்கள் நாங்க உங்களுக்கு லிஃப்ட் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. இவங்களுக்கும் அன்டைம்ல வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்லாம இந்த கார்ல வந்து ஏறுறாங்க. இவனுங்களை நம்பி அந்த கார்ல அவங்க ஏறினாங்க. ஆனா இவனுங்க அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கானுங்க. அப்படி பண்ணிட்டு இவங்கள நடு ரோட்ல போட்டு போயிருக்கானுங்க. அப்போ இவங்க சிஸ்டர் என்ன இவங்க ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க. ஆனா நாட் ரீச்சபிளா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனுங்க இப்படி பண்ணிட்டு ரோட்ல போட்டு போனவனே இவங்களே கால் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கையில சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவங்களுக்கு மண்டையில மட்டுமே 12 இடத்துல தையல் போட்டிருக்காங்க. அந்த 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டுல கடுமையான சட்டம் இல்லாதனாலதான் இன்னமும் இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பண்றவனுங்களுக்கு நடு ரோட்ல படுக்க வச்சு இவனுங்களுடைய தலையை வெட்டணும். அப்பதான் எவனுமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண மாட்டானுங்க. ஆனா அததான் நம்ம நாட்டிலயும் பண்ண மாட்டானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.